நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக சவுகார்பேட்டையில் வந்து மேக்ஸிமம் யாருமே காதல் பண்ணுறதே இல்லை. சவுகார்பேட்டை பெண்களும் தமிழ்நாட்டு பெண்களை காதல் பண்ணதை நீங்கள் பேப்பர்லேயும் நியூஸ்ல எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த படத்தில் என்ன சொல்ல வரீங்க? சவுகார்பேட்டை பெண்களை காதல் பண்ணுங்க, பண்ணா சண்டை வரும்னு சொல்ல வரீங்களா, பண்ணாதீங்கன்னு சொல்ல வரீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட், நம்மளே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து லவ்ங்கிறது சார் கேட்டார்ல, இந்த மாதிரி விஷயம் அந்த லவ்வை ஷேர் பண்ணுமா, லவ்வரை ஷேர் பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படி வச்சுருந்தா லவ்வர் ஷேர் சப்ஸ்கிரைப்னு வச்சுருக்கோம். நான் வச்சுருக்கிறது லவ் ஷேர் சப்ஸ்கிரைப். லவ்ங்கிறது யாருக்கும் நடுவில் கூட வரும். இப்போ அதனால் வந்து இந்த சவுகார்பேட்டை, மயிலாப்பூர், நீங்கள் அந்த அதுலலாம் போயிடாதீங்க. அப்புறம் வந்து இது அது ஒன்றுனா சொல்லலாம், ஒரு ஏரியா நம்ம சொல்லிட்டு போகலாம். நங்கநல்லூர் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் லவ்வுங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜில் வரும். அந்த ஏஜில் எனக்கு கரெக்டான ஏஜ் தான் வந்துருக்கு. இப்போ என்னோடய ஏஜில் வந்தால் தான் பிரச்சனை. இவங்க ஏஜில் கரெக்டான ஏஜ் தான் வந்துருக்கு. அதனால அவங்க எந்த பேக்ரவுண்டில் தான் கிடையாது. அந்த லவ்வருக்காக அவர் வந்து அந்த ஹீரோ எவ்வளோ தூரம் போகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து அந்த மாதிரி. ஸோ அதை கரெக்டாக சொல்லிடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேடம், தொடர்ச்சியாக வந்து டிவிக்கு மேலே வந்து பெரிய விமர்சனம் வச்சுருக்கீங்க, பெரிய விமர்சனம் வைக்கிறீங்க. ஏன் எதனால? டிவிக்கே கட்சி மேலே தொடர்ச்சி விமர்சனம் வைக்கிறீங்க, ஏன் எதனால? அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது ஏன் வருதுன்னா ஒரு ஆளுங்கத்தில் தான் வருது. அந்த ஆளுங்க என்னென்னா நீ இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரியே தான் இருக்கணும். இப்போ எங்களே வந்து இப்போ இயக்குனரோட நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சப்போஸ் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறவர் மேலே நம்ம கொடுக்கணும். எதனால அவர் சொல்கிறாரு, என்ன சொல்ல வராங்க, என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துல நம்ம இருந்துட முடியாது. நானே இப்போ நடிக்க வரேன்னா நான் கேரவனுக்குள்ளேருந்து நடிக்க முடியாது. இறங்கி வந்து ஷார்ட்டுக்கு போன தான் நடிக்க முடியாது. அந்த மாதிரி வரட்டும், வந்து ஒர்க் பண்ணட்டும், ஒர்க் பண்ணுறத மக்களுக்காக பண்ணுறத பார்த்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மீட் பண்ணட்டும். இப்போ நீங்கள் என்ன நிற்க வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதே கேள்வியை அவரை நிற்க வச்சு நீங்கள் ஒரு நாள் கேட்டு மீடியா முன்னாடி வரவே மாட்டேங்கிறாரு. அதை அந்த பதில் நாங்கள் வந்து ஸோ அது வரும்போது நம்ம அந்த நாள் என்னோட விமர்சனம் நிறுத்தப்படும். இல்லை மேடம், அதுதான் காரணமா? சொன்னீங்க, என்ன காரணமா இருக்கு? அவங்க யாரும் ரெடியாக இல்லைன்னு நான் நம்புகிறேன். சட்டசபை தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா மேடம் அவங்களுக்கு எதிர்த்து? இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டேன். யாருக்காகவும் ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் வந்து விமர்சனம் கண்டிப்பாக வைக்கப்படும். விமர்சனம் எப்போ நிறுத்தப்படும்னா ஒரு ஒர்க் அங்கே நடக்கும்போது, ஒரு விஷயம் வந்து மக்களுக்காக யாராவது வந்து பேசும்போது, அந்த சம்பவமே நடந்தது, அந்த துர்சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துக்காக கூட அங்கேருந்து வந்து குரல் வந்து வரல. வெளியில் நம்ம தான் ஆதங்கப்பட்டு இருக்கோம். இந்த மாதிரி என்ன தான் நீங்கள் வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே தவிர கேட்க வேண்டியவங்களை கூட நீங்கள் வெளியே வரணும். வந்தால் கேட்கலாம், வெளியில் வரணும். நான் வந்து என்னோட வீடு மயிலாப்பூரில் வந்தவழியாக இருக்குது. நான் வந்துட்டேன். இன்னைக்கு அந்த ஏரியாலேருந்து வந்தாங்கன்னா நம்ம கேட்கலாம். செல்ல பிராணிகளை வந்து இது மட்டும் படத்தை பற்றி சார், இந்த படத்தை எப்பவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் லெவல் நல்லா நடிப்பீங்க. இதில் வந்து ஃபேமிலியால் ஒரு சீரியல் நடிகராக வந்து சீரியல் பார்க்குற பெண்ணாக நடிச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா நிறைய நீங்கள் சீரியல் பார்த்துருக்கீங்க. ஆனால் சீரியல் பார்க்குற பொண்ணுங்க எல்லாமே வந்து மக்கள் மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன் அப்படிலாம் கிடையாது. நீங்களே படம் பார்த்துருக்கீங்க. இல்லை, அந்த படத்தில் வந்து எப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டீரியோ டைப்பில் தான் நம்ம காமிச்சிருக்கோம். இது வந்து என்னன்னா அந்த அம்மாங்கிறவங்க வந்து ஒரு எனக்கு சொல்லப்பட்ட அந்த கேரக்டர் என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக சப்போர்ட்டிவான ஒரு அம்மா. ஏன்னா இப்போ ரேகை அப்படின்னு சொல்லி நான் கூட பண்ணேன். அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம வேறு வேறு ஸ்டேட் வந்து ஆனால் இதில் வந்து த்ரூட்டாக அந்த பையனை வந்து முழுசாக நம்புகிறேன். அந்த பையன் வந்து ஒரு அந்த இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணும்போதே அந்த பொண்ணுகிட்ட கூட போய் சொல்லாமல் அம்மாட்ட வந்து தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமத்து பையனுக்கு ஒரு சமத்தான ஒரு அம்மாவோ பொண்ணுமா அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருக்காங்க. நீங்கள் வந்து அதை முட்டாள்னு சொல்லுவீங்க, ஆனால் ஒரு சீரியல் பார்க்குற பெண்கள் யாரும் வந்து முட்டாள்லாம் கிடையாது. அவங்க வந்து இன்னசென்ட்டாக இருக்காங்க. அந்த ஜென்ரேஷன் அம்மாவுக்கு வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதாவது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கேருந்து பேசக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் பக்கத்தில் நின்று பேசுனீங்கன்னா யார் பேசுகிறாங்க, என்ன கேட்குறாங்க எல்லாமே தெரியும். மேடம், உங்களோட வயசுக்கும் என்னையே கேட்குறீங்க, எல்லாரும் நீங்க தான் முக்கியமான ஆளா? இல்லை கேட்குறேன், ஒன்று கேட்குறோம். உங்களோட வயசுக்கும் தம்பி வயசுக்கும் நீங்கள் அக்காவும் அக்கா மாப்பிள்ளையும் தான் நடிச்சுக்கணும். ஏன் மாமியாரா நடிச்சீங்க? அப்படி பார்த்தா எத்தனையோ வந்து அதான் அதாவது அது சொல்லவே முடியாது. சினிமாவில் வந்து நம்ம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ என்னை வந்து இதுக்கு நாளைக்கே நான் ஒரு பாட்டியாக நடிக்கணும் அப்படின்னா கூட அதை நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நான் நடிக்கிறேங்கிறதே தவிர இது ஐஸ்வர்யா ராய்க்கு பாட்டியாக இவங்க நடித்தாங்க, லக்ஷ்மி மேம். அவங்க வந்து ஒன்றும் பாட்டி வயசுலாம் இல்லை. அப்போ அவங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ணாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன் சினிமாவை. சார், டைரக்டர் சார்.